ഈ ഭൂമിയിൽ എത്ര മനുഷ്യരുണ്ടെന്ന് അറിയാമോ? இந்த பூமியில எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? ഏകദേശം 790 കോടി ജനമുണ്ട്. ஏறக்குறைய 790 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். എത്ര ജനം? எவ்வளவு ஜனம்? 790 കോടി ജനം. 790 கோடி ஜனங்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 790 കോടി ജനത്തെക്കാൾ 790 கோடி ஜனங்களை விட ദൂതന്മാർ കൂടുതലുണ്ട്. தூதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ഹലോ ஹலோ, പെന്തക്കോസ്തുകാരാ, பெந்தகோஸ்துக்காரர்களே, രക്ഷിക്കപ്പെട്ട ക്രിസ്ത്യാനി, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, ചുള്ളിക്കമ്പം വെച്ചോണ്ടിരിക്കുന്ന മന്ത്രവാദിയെ നീ പേടിക്കാതെ. ஆமென். குச்சியை வச்சிட்டு இருக்கிறதான மந்திரவாதியை கண்டு நீ பயப்பட வேண்டாம். 2 കൊമ്പം വെച്ച് വരുന്ന സാത്താനെ പേടിക്കാതെ. 2 கொம்பு வச்சிட்டு வர சாத்தானை கண்டு பயப்பட வேண்டாம். 790 കോടി ജനത്തിന് 790 கோடி ஜனத்திற்கு 4 ദൂതനല്ല, 4 தூதர்கள் அல்ல. വേദപുസ്തകത്തിനകത്ത് 12 വിധ ദൂതന്മാരുണ്ട്. வேத புத்தகத்துக்குள்ளே 12 விதமான தூதர்கள் இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. 790 കോടി ജനത്തിന് വേണ്ടിയിട്ട് 790 கோடி ஜனத்திற்காக ബൈബിൾ അടിസ്ഥാനത്തിൽ வேதத்தின் அடிப்படையில் 10,000 அவை 10,000 എങ്ങനെ? எப்படி? 10,000 into 10,000, அதாவது 10,000 பெருக்கல் 10,000, 1000 into 1000, 1000 பெருக்கல் 1000. ഞാൻ ഇതിനെ ഒന്ന് കൂട്ടി നോക്കി. ഇത് ദൂതന്മാരുടെ സംഖ്യ ബൈബിളിൽ പറയുന്നതാ. அவை இது வேதத்தில் சொல்லப்பட்ட தூதர்களுடைய எண்ணிக்கை. ഒന്നിടുക, 1 போடுங்க, 14 പൂജ്യം എഴുതണം. 14 பூஜ்ஜியத்தை போடணும். ഇതിൽ മോണിറ്ററിൽ ഒന്ന് കാണിച്ചേ. ஆமே, இந்த டிவில போடுங்க. ഒരു 1ഉം 14 പൂജ്യവും. ஒரு 1 14 பூஜ்ஜியமும். വായിക്കാൻ പറ്റുമോ? வாசிக்க முடியுமா? ഇത്രയും ദൂതന്മാരുടെ ഒരു കൂട്ടം നിന്റെ വീട്ടിലുണ്ട്. இவ்வளவு தூதர்களுடைய கூட்டம் உங்க வீட்டில் இருக்கிறார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ചൈനയിലല്ല പോപ്പുലേഷൻ കൂടുതൽ, சைனாவுல மக்கள் தொகை அதிகம் அல்ல. ചൈനയിലല്ല പോപ്പുലേഷൻ കൂടുതൽ, சைனாவுல அல்ல மக்கள் தொகை அதிகம். ഇന്ത്യയിലല്ല പോപ്പുലേഷൻ കൂടുതൽ, இந்தியாவில மக்கள் தொகை அதிகம் அல்ல. സ്വർഗത്തിലാണ് പോപ്പുലേഷൻ കൂടുതൽ. பரலோகத்துலதான் பாப்புலேஷன் அதிகம். ഈ ബൈബിളിൽ പേരുള്ള ദൂതന്മാരുണ്ട്, പേരില്ലാത്ത ദൂതന്മാർ. വേദத்துக்குள்ள പേർ പോട്ട தூதர்களும் உண்டு, பேர் இல்லாத தூதர்களும் உண்டு. പേരില്ലാത്ത ഒരു ദൂതൻ, പേരില്ലാத ഒരു ദൂതൻ അശൂർ പാളയത്തിൽ ഇറങ്ങി. அசூர் பாளையத்துல இறங்கி வந்தா. എത്രയാ വീണേ? எத்தனை பேர் விழுந்தார்கள்? 1,85,000 വീണു. 1,85,000 பேர் மடிந்து விழுந்தார்கள். Praise the Lord. ஆமென். പേരില്ലാത്തൊരു ദൂതൻ ഇറങ്ങിയപ്പോ, പേരില്ലാத தூதன் இறங்கின போது ഹിസ്കിയാവിന് വേണ്ടിയിട്ട് எசேக்கியாவுக்காக ദൈവം 1,85,000 അടിച്ചു. தேவன் 1,85,000 பேரை முறியடித்தார். അപ്പൊ പേരുള്ള മിഖായേൽ ഇറങ്ങി വന്നാലോ? பேரு உள்ளதான மீகாவேல் இறங்கி வந்தா என்ன நடக்கும்? കരം അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി ഇതിനകത്ത് ദാനിയേൽമാരുണ്ടെങ്കിൽ, இந்த இரவிலே இதற்குள்ளே தானியேல்கள் உண்டு என்றால் പേരുള്ള ദൂതൻ ഇറങ്ങി വരും. பேர் உள்ளதான தூதர்கள் இறங்கி வருவார்கள். ദാനിയേലിനെ പോലെ പ്രാർത്ഥിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தானியேலை போல ஜெபிக்கிற யாராவது உண்டா? പേരില്ലാത്ത ദൂതനല്ല, பேரில்லாத தூதன் அல்ல, ഐഡന്റിറ്റി ഉള്ള, அடையாளம் உள்ள, പേരുള്ള தூதர்கள் നിനക്ക് വേണ്ടി யுத்தம் பண்ண வருகிறார்கள். It is a time of war. ஓ, இது யுத்தத்தின் நேரம். It is the time of war. இது யுத்தத்தின் நேரம். നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്ന ദൂതന്മാർ, உனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தூதர்கள் ചെന്നൈ പട്ടണത്തിനകത്ത്, சென்னை பட்டணத்துக்குள்ளே പാളയം ഇറങ്ങുന്നു. பாளையம் இறங்குகிறார்கள். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம், എനിക്ക് വേണ്ടി വാദിക്കാൻ ആരുമില്ലെന്ന് പറയുന്നു എങ്കിൽ, எனக்காக போராட யாரும் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், എനിക്ക് വേണ്ടി സംസാരിക്കാൻ ആരുമില്ലെന്ന് പറയുന്നു എങ്കിൽ, எனக்காக பேச யாருமே இல்லை என்று சொல்வீர்களே. நான் നിനക്കൊരു അഡ്വക്കേറ്റ് ഉണ്ട്, உங்களுக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். ഏഞ്ചൽ നിന്റെ കൂടെ ഇറങ്ങിയ, தூதர் உங்க கூட இறங்கி வந்தா നിനക്ക് തോൽവിയില്ല. உங்களுக்கு தோல்வி இல்ல. നിന്റെ റൂമിനകത്ത് உங்க அறைக்குள்ளே നീ കാണാൻ പോകുന്നത് பார்க்க போகிறது പഞ്ചായത്ത് മെമ്പറിനെ അല്ല, பஞ்சாயத்து மெம்பரை அல்ல, ബ്ലോക്ക് മെമ്പറിനെ അല്ല, பிளாக் மெம்பரை அல்ல, നിന്റെ സ്ഥലത്തെ MLA അല്ല, உங்க இடத்துக்குரிய MLA அல்ல, മന്ത്രിയെ അല്ല, மந்திரியே அல்ல. നിന്റെ വീട്ടിലെ റൂമിനകത്ത് உங்க வீட்டு அறைக்குள்ளே നീ കാണാൻ പോകുന്നത്, நீங்க பார்க்க போகிறது ദൂതന്മാരെ. தூதர்களை. വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர் கைகளை சொல்லுங்க. Yes. கைகளை தட்டி நீங்கள் செபிக்கிற அறைக்குள்ளாக தூதர்களை பார்க்க போகிறீர்கள். നിന്റെ റൂമിനകത്ത് നീ കാണേണ്ടത്, உங்க ரூமுக்குள்ள நீங்க பார்க்க வேண்டியது തവളയല്ല, தவளையே அல்ல, പേനല്ല, பேன் அல்ல, വെട്ടുകിളി അല്ല, வெட்டுக்கிளி அல்ல. നിന്റെ വീട്ടിനകത്ത് നീ കാണേണ്ടത്, உங்க வீட்டுக்குள்ள நீங்க பார்க்க வேண்டியது നിന്റെ നന്മയെ നശിപ്പിക്കുന്ന വെട്ടുകിളിയല്ല, உங்க நன்மையை அடிக்கிற வெட்டுக்கிளியே அல்ல, നിനക്ക് നന്മയെ തരുന്ന ദൂതന്മാർ. உனக்கு நன்மையை தரக்கூடிய தூதர்கள்.
Yes. Hallelujah. ഓഹോ Yes. Yes. ഹലോ, അടുത്തിരിക്കുന്ന ആളിനെ തൊട്ടിട്ട് പറ, பக்கத்துல உள்ள நபரை தொட்டு சொல்லுங்க, ഫറവോനെ പോലെ ഇരിക്കാതെ. பார்வோனை போல இருக்காதீங்க. Jesus. ഫറവോൻ വന്നിരിക്കേണ്ടത് பார்வோன் வந்திருக்க வேண்டியது ചർച്ചിനകത്തല്ല, சர்ச்சுக்குள்ள அல்ல, അവൻ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടി പോയിരിക്കണം. அவன் கடலுக்குள்ள மூழ்கப்பட்டிருக்கணும். Praise the Lord. ஆமென். ഇത് ദാവീദുമാർക്കിരുന്ന് ആരാധിക്കേണ്ട ഇടം. இது தாவீதுகள் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய இடம். കരമടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് ഞാൻ പ്രസംഗിക്കുന്നത് ഫറവോന് വേണ്ടിയിട്ടല്ല, இன்று நான் பிரசங்கம் பண்ணுவது பார்வோனுக்காக அல்ல, ദാവീദുമാർക്ക് വേണ്ടിയിട്ട്, தாவீதுகளுக்காக, ദാനിയേൽമാർക്ക് വേണ്ടിയിട്ട്. தானியேலுக்காக. Come on right now. இப்பொழுதே Rise up. எழும்புக, Rise up. எழும்புக, Rise up. எழும்புக, எழும்புக.